ஆக்சுவலி பராசக்தியில அவர் நிறைய கான்ட்ரவர்சியில உள்ள இழுத்தாங்க. எஸ். ஆக்சுவலா பராசக்தி ஸ்கிரிப்டுக்கும் எஸ்கேக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் தன்னுடைய கெரியருக்கு ஒரு நல்ல படம் கொடுக்க போறேன், தமிழ் பேஸ்டா ஒரு படம் வருது, ஏன்னா இதை யூஸ் பண்ணிக்க போறேன்றது மட்டும்தான் அவருடைய காரணமா இருக்கும். அவர் எந்த கான்ட்ரவர்சிக்கும் அவர் பொறுப்பே ஆக முடியாது. அவரால் வேணானும் அந்த படத்தை சொல்லியிருக்க முடியாது. ஸோ அதனால பராசக்தியோட கணக்கு. நீங்க இப்ப நம்ம சிவகுமார் முருகேசனுடைய படம் சேயோன் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும்னா, அது ட்ரெய்லர் பேஸ்டா அந்த கிளிம்ஸ் பார்த்தப்பே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு சாமி வேஷம் மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அந்த கிளிம்ஸை நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, சாமி ஆடுறவங்க நீங்க இத்தனை காலங்கள்ல ஒரு படத்துல சாமி ஆடுறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க மூஞ்சில ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு வெறித்தனம் இருக்கும். "பா! செமையா மிரட்டி விட்டாங்கப்பா." அந்த ஒரு வைப் செட் அந்த பண்ணி வைப் வச்சிருக்கோம். இருக்கும். ஆனா அந்த வைப் இல்ல. ஓகே. ஸோ இந்த படம் ஒரு ஏத்திஸ்ட் படம். ஓகே. சேயோன் ஏத்திஸ்ட் படம் ஒரு தான். ஃபேக் சாமியாடியா வந்து இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரியா? அப்படின்ற மாதிரி அதுதான் உண்மை. ஓகே. ஏன்னா அங்க சாமி எந்த சாமி தக்காளி அப்படின்னு சொல்லி பேசுச்சு. தக்காளி வரேண்டியே